பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் சேர்ந்து பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபையத்தார் என்றும் தாங்கிடும் தம்புயத்தை இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கிடும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி காப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வருவோம் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வருவோம் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கிடும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். கிருபைகளால் ஸ்தோத்திரம் அப்பா. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கிடும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே.
மத்தேயு 27ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை வாசிக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் மூப்பர்களும் என்ன காரியத்தை சொல்லி இயேசுவை பரிகாசம் பண்ணினார்களாம். இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தன்னை சொல்லிக் கொண்டிருந்தாரே, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தால், தேவன் இவர் மேல் பிரியமாய் இருந்தால் இவரை விடுவிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவை பரிகாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மை கூட பாருங்கள், இன்றைக்கு அநேக ஆண்டவர் இயேசுவின் மேல் நீர் நம்பிக்கையாய் இருக்கிறாயே, உன் வாழ்க்கையில் பார்த்தாயா என்ன காரியம் நடந்திருக்கிறது? உன்னுடைய தொழில் தான் நஷ்டம், உன்னுடைய வீட்டில் தான் பிரச்சனை, உன் பிள்ளைகளுக்குத்தான் திருமணம் இன்னும் தாமதமாகிறது, உன் பிள்ளைகளுக்குத்தான் குழந்தை கிடைக்கவில்லை, உன் பிள்ளைகள் தான் பரீட்சையில் தோல்வி அடைகிறார்கள், மதிப்பெண் குறைவாக எடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தானே, அவன் மேல் அவருக்கு பிரியமாய் இருந்தால் அவர் இவனை விடுவிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணினது போல இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பரிகாசம் பண்ணுகிற கூட்டத்தின் வழியாக கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிகாசம் பண்ணி வேதனைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த பாதையில் நாமும் கடந்து போகலாம். இயேசுவையே பரிகாசம் பண்ணினார்களே, அதே போல நம்மையும் பரிகாசம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலைக்குள் நாம் கடந்து போகலாம். ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசுவை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனுமதித்திருந்தாலும் அதே பாதையில் தொடர்ந்து போகும்படியாக தேவன் அவரை ஒப்பு கொடுக்கவில்லை. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை ஜீவனுள்ளவராக தேவன் வெளிப்படுத்தினார், அவரை வாழ வைத்தார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் அவர்கள் முன்பாக வெட்கப்பட்டு போகும்படி விடவே மாட்டார். பரிகாசம் பண்ணினவர்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் மேன்மையாக உயர்த்துவார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் கூட பரிகாசம் பண்ணப்படுகிறீர்கள், நிந்தையின் பாதையில் கடந்து போகிறீர்கள், அவமானத்தின் பாதையில் கடந்து போகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட துயரத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள் அல்லவா? இயேசுவை தேவனாகிய கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் இயேசுவை மேன்மைப்படுத்தினது போல நம்மையும் அவர் மேன்மைப்படுத்துவார். எனவே மனம் கலங்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய இந்த வேதனையான சூழ்நிலையையும் கட்டாயம் அவர் மாற்றுவார். நாம் ஆண்டவரை நோக்கி இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறானே, தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்று சொல்லிக் கொள்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் இந்த துயரம் நீங்கவில்லை என்று சொல்லி உம்மை பரிகாசம் பண்ணினது போலவே எங்களுடைய வாழ்க்கையையும் பரிகாசம் பண்ணி வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தையின் பாதையில் நடத்துகிறார்கள் என்று சொல்லி யாரெல்லாம் மனம் கலங்கி இப்பொழுது உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் அறிந்தே இருக்கிறீரப்பா. ஒவ்வொருவருடைய உபத்திரவத்தையும் மாற்ற, கண்ணீரை மாற்ற, அவர்கள் கடந்து போகிற அவமானங்களையும் நிந்தனைகளையும் பரிகாசங்களையும் மாற்றி அவர்கள் தலையை மேன்மைப்படுத்த, உயர்த்த இன்றைக்கும் நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எந்தெந்த பாதையில் அவர்கள் பரிகாசத்தின் பாதையில் கடந்து போகிறார்களோ அத்தனையையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து மேன்மைப்படுத்தும்படியாக, உயர்த்தும்படியாக, யாருக்கு முன்பாக பரிகாசம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ, அவமானத்தோடு தலை குனிந்திருக்கிறார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உம்முடைய ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் உயர்த்தும், மேன்மைப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.